சம்பவக்காரன் இறங்கி சம்பவம் பண்ணிட்டாப்புல. இந்த மாதிரி வந்துட்டு முதல்ல விமர்சனம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ரோட்ல இறங்கி இருக்காரா அவரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே வந்து லாஜிக்கே இல்லாத கொஸ்டினா இருக்கு. அவர் இறங்குனா இப்ப மேல இருந்தாலே கூட்டம், அவ்வளவு கூட்டம். இறங்குனா என்ன நிலைமைக்கு ஆளாகணும் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு தானே இறங்க சொன்னீங்க. இருந்தாலும் வந்து தளபதி ரிஸ்க் எடுத்து அப்படி வந்து இறங்கி சைக்கிள் ஓட்டினாரு. சைக்கிள் ஓட்டுறப்ப பார்த்தா கூட்டத்தை பார்த்தா எல்லாம் போட்டு நெருக்குறாங்க. அங்க மாலையை தூக்கி போடுறீங்க. நான் சைக்கிள் ஓட்டும் போது எவனாவது மாலையை தூக்கி போட்டு இழுத்து என்னென்னலாம் பண்றானுங்க. சைக்கிள் ஓட்டுறாரா, சரி கொஞ்சம் தூரமா இருந்து பாருங்க, அப்படிலாம் பாருங்க. எனக்கு ஏன்னா கிட்ட போய் அப்படியே கடிச்சு துப்பிடுவாங்க போல, அந்த அளவுக்கு பண்றாங்க. பட் வந்து தளபதி சம்பவம் தான். அதே சைக்கிள்ல அப்படி வந்து மாஸ்க் காட்டிட்டாப்புல. பட் வந்து இறங்கும் போதுதான் வந்துட்டு அப்படி இப்படின்னு கீழே விழுந்திருப்பாரு. அந்த மாதிரி தடுமாறி இவ்வளவு கூட்டத்துல யாராவது ஏதாவது பண்ணிட்டா என்ன தெரியும். ஏன் இந்த மனுஷன் ரிஸ்க் எடுக்கிறாருன்னு தெரியல. ஒண்ணும் இல்ல, பொறுமையா எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் புரிஞ்சதுதான், இதெல்லாம் சிம்பிளான விஷயம். ஏன் இறங்க மாட்டாருன்னா அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், எவ்வளவு பிரச்சனை, பாடி கார்ட்ஸுக்கு அவ்வளவு பிரச்சனை. வேணாம் தலைவா, நீ வந்து பொறுமையா இரு, ஒன்றும் அவசரம் கிடையாது. எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் பார்க்கட்டும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டங்கள் எல்லாம் கம்மியாகட்டும். பார்க்க என்னன்னா மக்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் கம்மியாயிரும். இப்போ வந்து புதுசா வந்ததுனால அது மக்கள் ஆர்வம் அதிகமா இருக்கு. இதே வந்து கம்மியாகும். போட்டோ ஃப்ரேமு, அடுத்து வந்து விஜய் அஜித் போட்டோ ஃப்ரேமு, அதை பார்த்த உடனே தலைவன் கூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கி, இந்த சைடு பார்த்தோம்னா அஜித் விஜய், இந்த சைடு பார்த்தோம்னா தோனி விஜய். ஃப்ரேமு பயங்கரமான ஃப்ரேமு. தலைவர் இப்போ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த பூத்து வருது, பூத்து பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி பண்ற அப்படியே மக்கள் மேல பூத்து ஊக்கிட்டே வர்றது. எப்போ எங்கிறதுதான் யோசிச்சு எல்லாத்தையும் பண்றாருன்னு தெரியல மனுஷன். ஆனா எல்லாமே நல்லா இருக்கும். விசில் சின்னத்தை வந்து அந்த போர்டை வந்து அப்படியே காமிச்சுக்கிட்டே வராப்புல. எல்லாத்துக்கும் வந்து சின்னத்தை சின்னத்தை பார்த்து கரெக்டா ஓட்டு போடுங்கடா, இந்த மாதிரி பல சின்னங்கள் வரும்டா வாக்களிக்கும் போது அப்படின்னு சொல்லி அதை வந்து காமிச்சுக்கிட்டே வராப்புல. டாக்டர் பிரபு அவர் தான் வந்து அந்த தொகுதியில, காரைக்குடி தொகுதியில வந்து நிக்கிறாரு. ஸோ வந்துட்டு அவரை வந்து வேன்ல ஏத்திட்டு இந்த மாதிரி வந்து காமிச்சாரு, கையை தூக்கி காமிச்சாரு ரெண்டு மூலையிலயும். ஸோ வந்துட்டு இது ஏன்டா காமிச்சாரு, ஒரு சைடு பார்த்தோம்னா இது ஏன்டா காமிச்சாரு, எல்லாம் சீமானன் நிக்கிறாரு அதனால வந்து காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா வந்துட்டு காரைக்குடியில் பிரச்சாரமே பண்ணல, ஏன்னா பண்ண தேவையில்லை, இல்ல இந்த மாதிரி காமிச்சாலே போதும், ஏன்னா சீமானன் தானே ஈஸியா ஜெயிச்சலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். நல்லா அடிச்சுக்கிறீங்களா. ஆனா பேசாம போனது நிறைய மக்களுக்கு வருத்தமாவே இருந்துச்சு. பட் வந்து சுச்சுவேஷன் அந்த மாதிரி டைம் ஆயிருச்சு. அங்க இருந்து வர்றதுக்குள்ள வர வழியெல்லாம் கூட்டம் எல்லாத்துலயும் நின்று எல்லாம் பண்ணி, இதுல தேர்தல் ஆணையம் வேற பிடிச்சிருச்சு, வண்டியை செக் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே லேட் ஆகி வந்து பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு போல. பட்